ஹலோ அண்ட் ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து என்னென்ன 1K சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிருச்சு. அதனால வெரி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் கிரில் மிஷினை எப்படி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் அந்த ஸ்மாலஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் மிஷினு. இது ஆல்ரெடி எனக்கு வந்து ஆல்ரெடி வெல்டிங் ஒர்க் ஷாப் இருக்குது. அதனால் வந்து நான் வெல்டிங் நானே பண்ணிட்டேன். அதில் இன்கேஸ் நீங்கள் பண்ண போனீங்க அப்படின்னா வெல்டிங் காஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். இப்போ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து மெயின் வந்து என்னென்னா மோட்டார். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும், ரொட்டேட் ஆகிறதுக்காக என்னென்னா மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மோட்டாரோட ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 10 RPM, 10 RPM உள்ள கியர் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கியர் பாக்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸு. ஏன் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் பிஎம்டிசி மோட்டார் தான். ஏன்னா பிஎம்டிசி மோட்டருக்கு வந்து டார்க் அதிகமாக இருக்காது, ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து இப்போ ஸ்பீடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு டார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கியர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்.
பட் என்னென்னா அதிகபட்ச வெயிட் அதாட்டி என்னென்னா புல் பண்ணி இழுக்க முடியும். அதனால் நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமாக தேவை கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றணும். ஆனால் வெயிட்டு நிறையா இதில் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை நம்மளுக்கு என்னென்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஒரு சப்போர்ட் வச்சுருக்கேன். இது ரொட்டேட் பண்ணும்போது இங்கே என்னென்னா இது கீழே விழுந்துடும். அதனால் இது இந்த அனதர் சைடு என்னென்னா ஒரு சப்போர்ட்டு, இந்த சைடில் என்னென்னா மோட்டாரை கப்புள் பண்ணியிருக்கேன். மோட்டாருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு எல்இடி டிரைவர்னு சொல்லுவோம் அதை. ஏன்னா இது டிசி பவரில் ரன் ஆகக்கூடிய மோட்டாரு. நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிறது ஏசி பவர். அதனால் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த மோட்டார் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்இடி டிரைவர் இல்லைனா அடாப்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னா பவர் சப்ளை, எலக்ட்ரிக்கல் ஒயர், இது எல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மிஷினை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மோட்டாரோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 160 ருபீஸ். இது டிரைவரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். அதுக்கப்புறம் இதோட ரெண்டுத்தோட காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வெல்டிங் ஒர்க் ஷாப் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உட்டனில் செஞ்சாலும் சரி, உட்டன் ஃபயரில் சீக்கிரம் எரிஞ்சிடும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உட்டுக்கு பதிலாக என்னென்னா ஸ்டீலை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது நடுவில் உள்ள அசம்பிளி என்னென்னா இது சிம்பிளாக இப்போ செஞ்சுருக்கேன். ஃப்யூச்சரில் இது இன்னொரு அசம்பிளி க்ரியேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா சிம்பிளாக அசம்பிளி இதில் செஞ்சுருக்கேன். இதில் என்னென்னா இன்னொரு டைப் ஆஃப் அசம்பிளி இருக்குது, அதை வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது அனதர் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி என்னென்னா இதில் ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சப்போர்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது என்னென்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இது சும்மா ஒரு தாங்கி பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். அது இந்த சைடில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த சைடில் வெயிட்டில் தாங்கி பிடிக்கும். இப்போ இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன், இது ரொட்டேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக சுற்றும். ஆனால் லோடு எவ்வளோ வேணாலும் இழுக்கும். ஏன்னா ஆர்பிஎம் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆர்பிஎம் தான். அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும். இது ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன், அதனால் இதில் பார்த்தீங்கன்னா செஞ்சதோட கரை இருக்குது. இன்னைக்கு தீ மூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நெருப்பை ரெடி பண்ணிப்போம். மண்ணெண்ணெய் இல்லை, அதனால தின்னதாக இருந்துச்சு வீட்டில், அதை ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு தீ பிடிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பேப்பரை நாங்கள் வச்சுருக்கேன், அதனால் பேப்பரை கொளுத்தி போட்டுப்பேன். அது பிரச்சனை இல்லை பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் பக்கத்தில் உட்காந்தேன்னா என் மூஞ்சில் தான் அடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் வெடி கொளுத்துற மாரி நான் போயிடுறேன். சொன்ன மாரியே கரெக்ட். இங்கே ஒரு பேப்பர் பற்றிக்கிச்சு, நான் எதுவும் செய்யலப்பா. நம்ம ஒண்ணு பண்ண அதுவா ஒண்ணு வேலை நடக்குது. பத்திக்கிச்சு. நான் சொன்ன மாதிரியே கரெக்டா இருந்துச்சா? உக்காந்து மூஞ்சி கருகி இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு சண்டேவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். இதுமாரி கொஞ்சம் இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒரு மாடல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு சீப்பஸ்ட் அண்டு ஸ்மாலஸ்ட் காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான சிம்பிளான மாடல்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அதை என்னாட்டி சிம்பிளாக செய்ய முடியுதான்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். Until then, bye from I'm Suresh.